திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆட்சியாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக நடந்த மாநாடகத்தான் பார்க்கிறேன். நிலக்கோட்டையில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி பேட்டியளித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் தலைவர், செயலாளர், மகளிர் சங்க தலைவர், செயலாளர் பொறுப்புகளுக்கு நியமன மனு பெறுதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கொடியேற்றம் நிகழ்ச்சி நிலக்கோட்டையில் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட தலைவர் மணி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன், தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் சக்கிமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், ராதாகிருஷ்ணன், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே ஊர்வலமாக தாரை தப்பட்டையுடன் வந்து கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாளைய தமிழகம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தல் படியும் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதி தலைவர், செயலாளர், மகளிர் அணி தலைவர், செயலாளர் நியமனம் செய்வதற்கான மனுக்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்தின் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் செயலாளர், மகளிர் அணி தலைவர், செயலாளருக்கான மனுக்களை கொடுத்து மனுக்களை பெற்று இருக்கின்றோம். அதை ஆய்வு செய்து எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்களிடத்திலும் சின்னையா அவர்களிடத்திலும் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம். அவர்கள் நியமன கடிதங்களை வழங்கி தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்திற்குமான அடித்தளமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 2-3 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டுவார்கள். போராட்டங்களையும் நடத்தி மக்களுக்காக பாடுபடுபவர்கள். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவதற்காக அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். தற்போது பழனியில் நடைபெற்ற முருகன் மாநாடு ஆட்சியாளர்களின் மாநாடாக நடைபெற்றது என பேட்டியில் தெரிவித்தார். வணக்கம். எங்களை எல்லாம் இமைப்பொழுதும் நீங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படியும் நாளைய தமிழகம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதி தலைவர், செயலாளர், மகளிர் அணி தலைவர், செயலாளர் நியமனங்கள் செய்வதற்கான மனுக்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்தினுடைய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் தலைவர், செயலாளர், மகளிர் அணி தலைவர், செயலாளருக்கான மனுக்களை கொடுத்து மனுக்களை பெற்றிருக்கின்றோம். அதை ஆய்வு செய்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் சென்னை அவர்களிடத்திலும் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம். அவர்கள் நியமன கடிதங்களை வழங்கி தமிழகத்தில் 2026க்கான அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்திற்குமான அடித்தளமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் சென்னையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் திண்டுக்கல்லை பொறுத்தவரை ஒரு 2-3 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது. அதை தலைமை கேட்டு பெற்று முடிவு செய்யும். புதிய உறுப்பினர் சேர்க்கை என்பது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதை இப்பொழுதும் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னை அவர்களும் பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவார்கள், யார் நல்லது செய்தாலும் அதை பாராட்டுவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய முக்கியமான இந்த தேர்தல்களில் உங்களுடைய வியூகம் மக்களை சந்திக்கிறதுல, மக்களை பற்றி நம்மளுடைய ஆதரவு பெறுறதுல, பாட்டாளி மக்கள் புதிய உறுப்பினர் சேர்க்கிற வியூகம் அதான் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 2026 தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அணியை கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மக்களுக்கான இந்த மண் சார்ந்த போராட்டங்களையும் மக்களுக்கான அடிப்படை
போராட்டங்களையும் செய்து கட்சியை வளர்ப்பதிலே நாங்கள் முனைவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனைத்துலக முருகன் மாநாடு பொறுத்தவரை ஆட்சியாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக நடந்த மாநாடாக தான் கருதுகின்றோம்.